மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கிம் கொராட்ஸ்கி, ரெனசி, USA. தலைப்பு ஒரு நிமிடம் நிற்பீரா. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 16ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். என்னுடன் வேலை செய்யும் ஒருவர் ஒரு கிறிஸ்தவர் என்பதையும் மிகவும் கருத்தோடும் ஆர்வத்தோடும் ஜெபிப்பவர் என்பதையும் அறிந்திருந்தேன். ஒருமுறை நான் ஒரு வைத்திய பரிசோதனைக்கு போக வேண்டி இருந்ததனால் அவருடைய ஜெபப்பட்டியலில் எனது பெயரையும் சேர்க்கும்படி கேட்டேன். அதற்கு அவர் ஒரு நிமிடம் நிற்பீரா என்று கேட்டார். நான் நின்றேன். எனது தோளின் மேல் கையை வைத்து கண்களை மூடி எனக்காக ஜெபித்தார். பின்னர் அவர் எவராவது ஜெபிக்கும்படி கேட்டால் அதை மறந்து விடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் கேட்ட உடனேயே ஜெபிக்கும் பழக்கத்தை தான் வைத்திருப்பதாக சொன்னார். இந்த நிகழ்வு எனக்கு நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தந்தது. எனது ஜெப வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் வயதானவனாதலால் எதையும் எழுதி வைக்காமல் விட்டால் மறந்துவிடக்கூடும். அந்த சம்பவத்தின் பின் எனது ஜெபப்பட்டியலில் தங்கள் பெயரைச் சேர்க்கும்படி கேட்டால் அந்த இடத்திலேயே ஜெபிப்பேன். அதனால் தனக்காக ஒருவர் ஜெபித்திருக்கிறார் என்ற நம்பிக்கை அவருக்கும், அவர் கேட்டபடி நானும் ஜெபித்தேன் என்ற திருப்தி எனக்கும் ஏற்படும். இப்போ தமக்காக ஜெபிக்கும்படி எவராவது கேட்டால் ஒரு நிமிடம் நிற்பீரா என்று கேட்பேன். ஜெபம். அன்பான ஆண்டவரே, மற்றவர்களுடன் ஜெபிப்பதற்கு தினமும் சந்தர்ப்பங்களை தாருங்கள். கேட்டவுடன் ஜெபிப்பதற்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பொருத்தமான வார்த்தைகளையும் தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எந்த சமயத்திலும் ஜெபிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.